வணக்கம். ஸ்ரீ காளியன் ஸ்ரீ காளியமணியை போட்டு நான் உங்களை அன்பு ஜோடு அன்பு கார்த்திகை ராமன். துலாம் ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதிசாரம் மற்றும் வக்ர குரு பயிற்சி ஜாக்பாட்டுகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொட்ட போதுங்க. இந்த துலாம் ராசிக்கு குரு துலாம் ராசிக்கு பகன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் இந்த வக்ரகதி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட மலைகள் பொன்னான பொற்காலமாக அமைய போக்குது. இது எப்படி நம்ம விரிவா வீடியோல பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனல் அப்படியே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுடைய விலை மதிப்புல இந்த பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து இந்த நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கொண்டு நான் என் தந்தையை மலடியை வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன். பொதுவா துலாத்துக்கு குரு பகை பெற்ற கிரகம்னா ஆமாங்க, பகை பெற்ற கிரகம் தான். ஒரு பகைவன் ஒரு எதிரி உச்சமாறுது சரிங்கிறான சரியில்லைதான். அதை நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க. துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் குரு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்காங்க. பாக்கியஸ்தானத்துல இருந்தாலும் பெருசா ஒண்ணு கொடுக்க போறது இல்லை. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு குரு கடும் பகை. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு கடக வீட்டுக்கு அதிசாரமாக பயிற்சியாகி குரு பகவான் வர்றாங்க. 19/10/2025 இருந்து 4/12/2025 வரையும் கடக வீட்டுலதான் இருக்க போறாங்க. சோ இந்த காலகட்டத்துல எனக்கு யோகமா இருக்குமா சார்? எப்படி சார்? நான் கண்டிப்பா யோகமா இருக்க போறது இல்லை. எத்தனாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா 11/11/2025 வரைக்கும் 11/11/2025 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 22 நாட்கள் வச்சுக்கோங்களேன். இந்த 22 நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த அதிசார பயிற்சியா குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக வீட்டுல உட்கார காலகட்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கலாம். தொழில் ரீதியாக, குறிப்பா தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கலாம். எதிரிகள், விரோதங்கள், பகைகள், வம்புகள், வழக்குகள் கூடக்கூடிய நேரமாக கூட இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்ல, குடும்பத்துல, குடும்ப உறவு முறைகள்ல பிரிவினைகள், பேதங்கள், பிரச்சனைகள், வம்புகள், வழக்குகள் வர வாய்ப்புகள் உண்டு. சோ அப்ப இந்த 22 நாட்கள் மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா, இந்த 22 நாட்கள் மட்டும் மிக கவனமாக இருந்துக்கோங்க. எல்லா விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஈவன் ஒருத்தங்கிட்ட போன் கால் பேச கூட கவனமா பேசுங்க. ஏன்னா சொல்ல வரேன்னா இந்த காலத்துல எதிரிகள் உருவாகக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும். இந்த 22 நாள் தாங்க. அதை கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாக்பாட்டுங்க, பம்பர் பிரைஸ் மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கோங்க. என்ன சார் அப்படி சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா குரு பகவான் வக்ரமாயிடுறாருங்க. எதிரிங்கிறது வக்ரமாய் நலவன மாறிடுறா உங்களுக்கு. புரிதுங்களா? அப்போ குரு பகவான் பாத்தீங்கன்னா 11/11/2025 அவர் வக்ரகதிக்கு போயிடுறாரு. அப்ப வக்ரத்துக்கு போகும்போது ராஜ யோகத்தை அள்ளி கொடுக்க போறாருங்க. இந்த வக்ரமாக பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 11/3/2026 வரைக்கும் வக்ரகதிகள் தாங்க இருக்க போறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாசம் உங்களுக்கு ராஜ யோகங்க. இந்த ராஜயோகம் நான் சொன்னா அந்த ராஜயோகத்தை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு முயற்சிகள் நீங்க எடுக்கணும். நல்ல வேலையா, நல்ல வேலை கண்டிப்பா கிடைக்கும். போகுது ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அல்லது காதல்ல இருக்கீங்க, அவங்களுக்கு கரம் பிடிக்கணும், கை பிடிக்கணும், அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், ரொம்ப காலமா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, நேரம் அமையல. இந்த காலகட்டம் நேரம் அமையும். திருமணம் பண்ணணும்னு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, வரணும் அமையவே இல்லையா? இந்த காலகட்டம் திருமணம் உங்கள் மனதிற்கு ஏத்த வரணம் கொண்டது அமைச்சு கொடுக்குங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குடும்பத்துல நல்ல ஒரு சுமூகமான ஒரு அந்த சொல்லுவாங்க இல்லையா, எங்க வீட்டுக்கு போனா அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க சொல்ற மாதிரி சந்தோஷமான குடும்ப சூழ்நிலை அமையும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெற ரெடியா இருக்கு. நீங்க எப்பன்னு தயாராகிக்கோங்க. அடுத்தபடியா பார்க்கும்போது இந்த குரு பகவானுடைய பார்வைகள் எடுத்து பார்ப்போமே. குருவுடைய பார்வைகள் அந்த அதிசார பயிற்சியில வக்ரகதியில இருக்கும் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்த குரு பார்க்கறாங்க. சொன்ன பாத்தீங்களா, குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் 11/11/2025 இருந்து 4/12/2025 வரையும் கடகத்துல உச்சமான முதல்ல உங்களுக்கு நன்மையை கூட உச்ச இடத்துல உட்கார்ந்து பாருங்க. அப்படி உச்சத்துல உட்கார்ந்து அவர் பார்க்கும்போது குடும்பத்தை பார்ப்பாரு. அதே மாதிரி உங்களுடைய தனம், குடும்பம், வாக்கு அதை பார்க்கறதோட மட்டும் அல்லாது உங்களுடைய வண்டி, வாகனம், உங்களுடைய வீடு, தாயார் சுகஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாங்க. உடம்புல இருக்கக்கூடிய தீரா நோயையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு தீர்த்து வைக்க போறார். அதே சமயத்துல பாருங்க, இதுவரைக்கும் இருந்துகிட்ட நிலுவையில் இருந்த பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இடம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இப்ப கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி வக்ரமாயி இந்த குரு பகவான் பார்த்தா வக்ரமாயி உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறார்.
9ல குரு இருந்தா ஓடுனவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு அட்டமசனிப்பாங்க. சோ அந்த பழமொழிக்கு ஏற்ப இப்ப உங்களுக்கு குரு பகவான் வக்கரகதியில நல்லது செய்வார், நல்லவரா மாதிரி. எதிரிங்கிறவன் நல்லவனா மாதிரி கொஞ்சம் காலகட்டத்தில் எல்லாத்தையும் சாதிச்சுக்குவாங்க, இந்த எல்லாத்தையும் சாதிச்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த குரு பகவான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்கு என்ன பண்றாருன்னா எகைன் ரிவர்ஸ் வர 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வக்கரகதியில போயிடும். அப்போ ஒரு பழமொழி இருக்கு பாருங்களேன், அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி, ஓடுனவனுக்கு 9ல குருபான். அப்போ இந்த துளாராசிக்காரங்களுக்கு பகைவனாக இருக்கிற அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்லவனா மாறி, அதாவது நல்லவனா நண்பனா மாறி உங்களுக்கு அந்த சுப பலனை அள்ளி கொட்ட போறாருங்க. அப்போ 9ஆம் இடத்துல குரு வக்கரகதியில இருக்கும்போது நன்மை நிறைய இருக்கும். அப்போ நான் என்ன சொல்றது என்னன்னா, உங்களோட இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11/3/2026 வரைக்கும், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 11 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நேரமா இருக்குங்க. இந்த துளாராசிக்காரங்க நழுவ விட்டுறாதீங்க. சொல்லாங்க தெரியுமா, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. அப்ப நீங்க அதை முயற்சி செய்யும் பட்சத்துல உங்கள் முயற்சிகள் திருவினையாக மாறி நல்ல ஒரு பணமழை, அதே மாதிரி யோகமழை, அதிர்ஷ்டமழை பொழியும். சோ என்ன சார் பண்ணலாம் இந்த காலகட்டத்தை, எங்க வழிபாடுகள் சொல்லுங்க சார் கேட்கும் ஒரு சிலருக்காக வழிபாடு சொல்றோம் பாருங்க. இந்த காலகட்டத்துல நீங்க சென்று வழிபாடு செய்ய வேண்டிய முதன்மையான கடவுள் பாத்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் கூடிய சிவாலயத்துல குரு தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, குரு தட்சிணாமூர்த்தி நீங்க ஒரு குறிப்பிட்ட வாரக்கிழமை நீங்க எடுத்துக்கோங்க. வியாழக்கிழமையோ அல்லது திங்கட்கிழமையோ அல்லது சனிக்கிழமை நீங்க நாள்ல எடுத்துக்கோங்க. அந்த நாள்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, அந்த குருவை வந்து வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு முறை திருப்பதி போயிட்டு ஏழுமலையான வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு அந்த ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூவனூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஒரு வழிபாடு பண்ணிட்டு இன்னும் ஒரு பலனுங்கிறது பன்மடங்கா பேருக்கும். பூவனூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் எங்க சார் இந்த பூவனூர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் டு மன்னார்குடி ரூட், கும்பகோணம் டு மன்னார்குடி பேருந்து வழித்தடம். இந்த பேருந்து வழித்தடத்துல வந்து பாத்தீங்கன்னா பஸ் நிறுத்தத்தோட பேருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூவனூர். அந்த ஆலயத்துடைய பெயர், சிவாலயத்தின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா சதுரங்க வல்லபநாதர். இந்த சதுரங்க வல்லபநாதர் ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாமுண்டீஸ்வரி அம்மன் இருக்காங்க. இந்த சாமுண்டீஸ்வரி அம்மனை வந்து நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்க. ஒரு வளர்பிறை பட்சத்துல ஒரு வெள்ளிக்கிழமையில வந்து ராகால வேலை தான் வரணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு எந்த நேரம் நல்லா இருக்கும். ஆனா வளர்பிறையா இருக்கும், ஒரு அது வெள்ளிக்கிழமையா இருக்கும், வந்து அந்த அம்பால வழிபாடு பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு நிச்சயமா சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் இந்த காலகட்டத்துல குரு கொடுப்பாருங்க. ஆனா முயற்சி பண்ணணும், எந்த அளவு முயற்சி போட அந்த அளவு லாபம் இருக்குங்க. திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வேலையில உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அல்லது மன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி சுப பலன்கள் நிறைய இருக்குங்க. இந்த சுப பலன் நீங்க எடுத்துக்கோங்க. எப்படி எடுக்கணும், முயற்சி பண்ணணும். நம்ம என்ன பண்ணா வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணும்போது இந்த கடவுள்கள் உங்களுக்கு பன்மடங்கு ஆதாயத்தை கொடுப்பாங்க. புரியுதுங்களா? சரி, நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க பர்சனல் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் சரி, நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.